ஒரு வாரி தப்பா சொன்னமா வந்தா இது போட்டு அடிக்கிறான் இது போட்டு அடிக்கிறானே ஒரு அப்படியா பந்துருப்பா இது மாறாது ஆமல் மாதிரி போவாங்க அப்படியே கட்டு கட்டு மச்சான் டேய் கட்றோம் போய் ஏன் போய் கவலைப்படுற ஓ நானே முடி 5 மணி ஆகும் இது சரவடி தானே மாடி உனக்கு வா அப்படியே நம்மளுங்க இதோ என்ன சபை ஓ லட்சுமி மாடி போற சபை லட்சுமி காசு முத்த சபை மகனே ஆதாங்க என்னோட விளக்கு யாருக்கு புரியுது அவன் வந்து பார்த்தா உனக்கு விளக்கு புரியல ஏய் முத்த மாட்டா பத்து அண்ணா நோடி போடி அங்க போடா போய் மாட்டாங்க ஏய் அங்க போடா அடி மாட்டாங்க மகன் மடி மாட்டாங்க நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் ஆஹா 64 கலைக்கான கல்யாணம் குரு பேரன் முன்பாக வந்தனே ஆமா இப்படியா இவனை விளக்கம் எப்படி சொன்னால்தி விளக்கம் மகாராஜா சொன்னால் தெரியுமா அதான் வைபவமே பொறுப்பிட வந்தோடியா நாராயணமூர்த்தி இருக்கின்றாரு அண்ணாவுக்கு ஆஹா தொந்தி கமலில் பிறந்த தொந்தி கமலம் ஆஹா தொந்தி கமலம் விளக்கம் பண்ணல மகாராஜா ஒப்புல விளக்கம் சொல்ற மகாராஜா தொந்தி கமலில் பிறந்த பிரம்மதேவன் என்று சத்தியலோகத்தை பரிபாலனை செய்தரக்கூடிய தம்பி எறும்பு கடைசி யானை முதல் 84,100,000 ஜீவஜந்துகளும் படைக்கும் தொழில் இருக்கக்கூடிய எழுதி கொண்டாயா ஓ சத்தியலோகத்தை படைக்கிற பிரம்மதேவனா சத்தியலோக பிரம்மதேவன் இல்லையா இவரு பேர் தான் படைக்கிற கடவுளே ஓமதேவன் ஏய் பிரம்மதேவன் ஏய் ஓமதேவன் நான் போடுவான் மகாராஜா ஆகடா அண்ணாவா கண்ணமே ஆராஜா உங்க மனம் பாத்து சாண புடிச்சு வைடா ஏய் ஓ நாம் ஏறக்கூடிய வாரம் என்ன தெரியுமா ஆஹா அன்னவார மகாராஜா அன்னவாரத்தில் ஏறி அவரவருக்கு முன்பின் செய்த பாவ புண்ணியத்தை ஏற்றவாறு பின்னாடி எழுதி முன்னாடி கணக்கு பாக்குறவங்க ஓஹோ
ஓ படைக்கக்கூடிய கட்டி மாதிரி பெருதா ஏன் சாமி உங்களுக்கு ஓர வச்சுறேன் ஏன் ஓர வச்சு வச்சு படிக்கிறேன் ஒருத்தர் ஏவியா படிக்கிறேன் பணக்கான படிக்கிறேன் ஒருத்தர் சுருட்டுனா படிக்கிறேன் ஒருத்தர் ஊமியா படிக்கிறேன் அதெல்லாம் விடுங்க எங்க தாயாங்க ரொம்ப வெள்ளையா படிச்சு என்ன காரணம் என்ன பாவம் செய்யலாம் தன்மை போல் படைத்திருக்கிறேன் வேற ஒன்று தப்பு ஒன்று கிடையாது அது மட்டுமா வழக்கம் போல் கைலாயம் சென்று பரமக்கடவுளை தரிசித்து வழக்கம் போல் இன்று என்னவோ வித்தியாசமாக கைலாயத்தில் ஆகிறார்கள் சத்தம் கைலாய தன்னத்தை அடியில ஒரு அறிக்கை